அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அல்லேலூயா. தலைப்பு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதினாலே அல்லது நாம் தேவனை பின்பற்றுகிறதினாலே சமாதானத்தின் தேவன் நாம் சமாதானமாக வாழும்படியாகவும் அதே வேளையில மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கும்படியாக தேவன் தம்முடைய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், யாருடையெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சமாதானத்தினால நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119 165 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாருக்கு சமாதானம் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அதிக என்ன உண்டுமா? சமாதானம், மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை, தேவனுடைய வேதத்தை, வார்த்தைகளை, வசனங்களை நேசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி அவர் மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலர் கூறுகிற காரியம், ஒரு சிலர் அல்ல, மிகுதியான ஜனங்கள் கூறுகிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் அல்லது தரித்திரர் அல்லது பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பெரும் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது எனக்கு சமாதானமே இல்லை. என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர்களுக்கு போதுமான பணங்கள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, படைபலங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய திறன்சாலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனால் நிறைய பொருள் இருக்கிறவர்களுக்கு, நிறைய பணக்காரர்கள், செல்வந்தர்களுக்கு சமாதானம் உண்டு. அதனால நீங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், நீங்கள் பணத்தை குவித்து வையுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்க வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டுமா? வேதத்தை கை கொள்ள வேண்டுமா? வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இன்றைக்கு எத்தனையோ பேர் வேதத்தை நேசிக்காதவர்கள் உண்டு, எத்தனையோ பேர் வேதத்திற்கு எதிர்க்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்கள் செய்கிற காரியங்கள் மிகுதி. அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பற்றி, நம்மை பற்றி தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என் வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலருக்கெல்லாம் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லது சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஏழ்மைப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாளடைவில் அவர்கள் அதிகமான வேதத்தை வாசித்து ஆலயத்திற்கு சென்று போதகருக்கு கீழ்ப்படிந்து இருந்திருப்பார்கள். பின் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பின் நாட்களில் கடந்த அந்த நாட்கள் போகும்போது கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிறதும்
ஆலயத்திற்கு செல்கிறதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், அல்லது ஊழியத்துக்கு உதவி செய்கிறதும், ஊழியத்திற்கும் போகிறதை பார்த்தீர்களானால் மிகவும் குறைவாக இருக்கும். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒன்றுமில்லாது இருக்கும்போது ஆண்டவரை தேடினார்கள். ஆண்டவரும் அவர்களை நம்பி ஆசீர்வதித்தார். அவர்கள் பொருளாதாரத்துல, அவர்கள் தொழில, அவர்களுடைய காரியத்துல பெருகி போனதினால அல்லது விஸ்தாரமானதினால ஆண்டவரை தேடுவதற்கு மனம் இல்லாமலும், அல்லது ஆண்டவரை அப்புறம் பிறகு பார்த்து கொள்ளலாம், அல்லது டைம் இல்லை என்று சொல்லுகிற எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பொருளாதாரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நாம் இயேசுவுக்காக செயல்படுவதே நம்மளுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு என்னது? துர்ச்செய்தி கேட்பதனால் பயப்படான் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளின்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர்களுக்கு இடரலும் இல்லை என்று சொல்லலாம். காரணம், அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்கிறார்கள். அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சமாதானத்தை பண்ணுகிறவர்களாகவும், எப்படிப்பட்ட சமாதானத்தோடு வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டிய ஒரு காலகட்ட அல்லது சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பகட்டு கிறிஸ்தவர்களாக, பகைக்கிற கிறிஸ்தவர்களாக, சமாதானம் இல்லாத கிறிஸ்தவர்களாக, போலி கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். ஆலயத்திற்கு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நேரப்பட வேளையில தரித்திருக்காமல், தாவீது சொல்லுகிறார், ஆலயம் திறப்பதற்கு முன்பதாகவே நான் போய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் இருதயத்திற்கு ஏற்றவர். என இயேசு நேசிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? எப்படி உங்களை ஆண்டவர் நேசிக்க முடியும்? நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு தேடவில்லை, முழு ஆத்துமாவோட தேடவில்லை, முழு பலத்தோடு தேடாதபடிக்கு உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் தேடுவீர்களானால், இன்னைக்கு சில ஆண்கள் பார்த்தீர்களானால் வேதத்தை கொண்டு போகிறதும் இல்லை, அல்லது சிலர் ஆண்கள் பார்த்து சில குடும்பங்கள் இருக்கிறார்கள், அந்த கடைசி நேரத்தில் போய் என்ன தலையை காட்டுவது போல, விருந்தாடியை போல இருக்கிற பகட்டு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களோட தான் தேவன் பேசுகிறார். சகோதரி, நீங்க பேசுவது என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகால வேளையில் ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேரப்பட வேளையில தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பாதத்தை தேட வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இருக்கிறவர்களுக்கு தான் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமாதானம், இன்றைக்கு மற்றவர்கள் கோழி மூட்டுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அல்லது சண்டை மூட்டுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசியோட இன்னொரு விசுவாசிக்கு பகையை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது ஒரு விசுவாசியோட பேசாதவர்களாக இருக்கிறோம், அல்லது ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரோட பேசுகிறது இல்லை. ஒரு ஊழியக்காரர் பணத்தினால, பொருளாதாரத்தினால, ஜனத்தினால மிகுதியா இருப்பாரானால் ஆரம்ப ஊழியக்காரரை நேசிக்கிறது இல்லை, அல்லது சொற்ப ஜனங்களை வைத்து நடத்துகிற ஊழியக்காரர், அல்லது கொட்டாயில நடத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவரை ஊழியக்காரரை நேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பகைக்கிற ஊழியர்களாக, பகைக்கிற மற்றவர்களை, உலகத்தை கூட பார்க்கும் பொழுது எவ்வளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தட்டி தழுவி கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவதற்கு அவர்கள் தெரிந்த முகத்திற்குத்தான் சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லது அவர் சொல்லட்டும், நான் சொல்லுகிறேன், நான் எப்படிப்பட்டவன், நான் 1000 ஆத்துமாக்களை நான் வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் கார் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நேற்று வந்த ஊழியக்காரனுக்கு நான் சொல்வதா?
அல்லது இள ஊழியருக்கு நான் சொல்வதா? நாம் மாதிரியா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். அவரை நாம் பின்பற்ற வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. சும்மா நான் தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மற்றவர்களோடு சமாதானமாய் இருங்கள், நீங்களும் சமாதானமாய் இருங்கள். அதே வேளையில நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய புத்திரர், பிள்ளைகள் என்று சொல்லி அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கெட்ட குமாரனை போல, அல்லேலூயா, ஒருவன் அவனுடைய ஆசையெல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போனவனாய் இருக்கிறான். ஒரு மகனோ தகப்பனுக்கு கீழாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். இந்த தகப்பன் யாரை நேசிப்பார்? அல்லேலூயா, யாரை நேசிப்பார்? அல்லேலூயா. அதே நேரத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்ம வேதத்தை பார்க்கும்போது ஈசாக்குடைய பிள்ளைகள், அல்லேலூயா, ஏசா என்ற ஒரு மகனும் யாக்கோபு என்ற ஒரு மகனும் இருந்தார்கள். யாக்கோபு பிரியமாயிருந்தான். ஏசாவோ அவர்களுக்கு அவருடைய மனநோவை உண்டாக்குகிறவனாக இருந்தான். யாரு மேல பிரியமாயிருப்பார்? அக்கிரமம் செய்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு மனம் போல வாழ்கிற உங்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பாரோ, அல்லது ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாரோ? இன்றைக்கு சிலர் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? சிலர் பாவம் செய்கிறவர்கள் சிகித்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் செய்கிறார்கள். அல்லது நான் இப்படியெல்லாம், ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு சகோதரன் என்ன செய்ய, என் குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், ஆனால் எனக்கு தாங்க வியாதி மேல வியாதி, எனக்கு தான் போராட்டத்தின் மேல போராட்டம். ஆனா என் மனைவி டிவி பார்க்கிறா, அவ ஆலயத்திற்கு செல்லுகிறது இல்ல, அவ கண்டபடி உறவுகளை வர வச்சு நல்ல செலவு செய்கிறார், வீணான காரியங்களில ஈடுபடுகிறார், அவள் சுகித்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த கணவர் எங்களிடத்தில் சொன்னார். ஆச்சரியத்தோட சொன்னார், நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறேனே, எவன் மேல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சத்தத்தை, இந்த டிவி நிகழ்ச்சி அல்லது யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நானும் இப்படிதான் சகோதரி இருக்கிறேன், எனக்கும் போராட்டமும் பிரச்சனையும் கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் என்னோட ஆலயத்திற்கு வருகிறவர்கள் வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள், செல்வம் மேல செல்வம் பொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் வீணுங்க, அதெல்லாம் வீண். எது வீண்? தேவன் கொடுக்காத எதையுமே, அல்லது தேவனுக்காக பயன்படாதது எதுவுமே, அல்லது தேவனை மகிமைப்படுத்தாத எதுவுமே வீணுதாங்க. அது ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் குப்பை. இன்னைக்கு பல லட்சம் கார் கொடுத்து, பல கோடி கார் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு லாரி அப்படியே மோதும் போது, அல்லது இன்னொரு காரோட மோதும் போது, இன்னொரு பஸ்ஸோட மோதும் போது நசுங்கி அப்பளம் போல நொறுங்கி போகிறது மாத்திரம் அல்ல, மறுபடியும் பல லட்சங்கள் செலவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பரிதபிக்கக்கூடிய காரியம், குடும்பத்தோட மறிக்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லது ஒரு சிலர் மறிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஆகுகிறது. பிரியமானவர்களே, இனி இப்படிப்பட்டவர்களை எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 வாசிக்கும் போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த அதிகாரத்தை, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உங்களையும் இன்றைக்கு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே வேளையில ஏசாயா 9:6 சமாதான பிரபு. ஏன் நாம சமாதானமாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் மற்றவர்களோட சமாதானமாக வாழ வேண்டும்?
ஏன் மற்றவர்களோட சமாதானம் பண்ண வேண்டும்? நாம் மாத்திரமல்ல, தனிநபர் மாத்திரமல்ல, குடும்பம் மாத்திரமல்ல, சபை மாத்திரமல்ல, ராஜ்யங்களும் சமாதானத்தை கூற வேண்டும். இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சமாதானத்தை கூறாவிட்டால் நாடுகள் சின்ன பின்னமாக மாறிவிடும். அதனால ஏற்ற காலத்தில் துரிதமாக அந்த ராஜா செயல்பட்டு சமாதானத்தை கூற வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது ராஜ்யங்களும் சமாதானம் உண்டாகும், அதில் உள்ள ஜனங்களும் சமாதானமாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். இங்க பார்க்கும்போது சமாதான பிரபு இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் சமாதான பிரபு. எங்கேயாவது சண்டை போட்டாரா? அவரை தள்ள வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளானை திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் அங்க அந்த திட்டத்திற்கு, அந்த காரியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் விலகி என்ன செய்து விட்டார்? அவர் வந்து விட்டார், கடந்து வந்து விட்டார். அல்லேலூயா. ஆனா ஒரு முறை பக்தி வைராக்கியம் கொண்டு சாட்டைகளை எடுத்து அடித்தார். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படுகிறது. இன்றைக்கும் அந்த அவல நிலை இருக்கிறது. சில ஆலயங்களில மீன் குழம்பு விற்கிறது, கறி விற்கிறது, கீரை விற்கிறது, கொத்தமல்லி விற்கிறது, கருவேப்பிலை விற்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செயல்படுகிறார்கள். இதன் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பாரோ? இந்த காரியத்தை தான் அந்த நாட்களிலே செய்தார்கள். ஏன் நீங்க மீன் குழம்பு வச்சு கொத்தமல்லி வச்சு அதை வாங்கி தான் மிஸ்டரிகளை நீங்க தாங்க வேண்டுமா? ஏன் உங்களுக்கு மனம் இல்லையா? நீங்கள் ஆண்டவர் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, பின்பு ஏன் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாமத்தை ஏன் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது ஆண்டவருடைய நாமத்தை ஏன் மட்டுப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது சில காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டமிட்டின்படியே அல்லேலூயா, தேவன் முன்குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். முன்குறித்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கொத்தமல்லிக்காக, கருவேப்பிள்ளைக்காக, மீன் குழம்புக்காக கேக்கு நீங்க விற்றுத்தான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இல்லை பிரியமானவர்களே. இது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கு மனம் இருந்தால் பிரியாவே கொடுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குங்கள், தாங்க முன்வாருங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வேதத்தை கூட நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு இன்னொரு பேர் இடுகிறார்கள், சமாதானத்தின் தேவன். அங்க ஏசாயாவில் வாசிக்கும் போது சமாதான பிரபு என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன். அப்ப தேவன் சமாதானமாய் இருந்துட்டு நீங்கள் சண்டைகளோடு சச்சரவுகளோடு வாழுங்கள் என்று சொல்வார்களா? அல்லேலூயா. நம்மை பார்த்த ஆண்டவர் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சகோதரருக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, சொந்த சகோதரருக்குள்ளே. சங்கீதம் 133 என்ன சொல்லுகிறது? முதல் வசனம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது. அல்லேலூயா. ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, அடுத்து பகையாளி என்று சொல்லுகிறது போல இது உலகத்தாருடைய பழமொழிக. ஆண்டவருடைய வார்த்தை எங்கே போய்விட்டது? ஆண்டவருடைய தேவனை அறியாதவர்கள் தான் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், தேவனுடைய பிள்ளையினாலும் சமாதானத்தோடு வாழ்வார்கள் என்று சொல்லி பார்த்தால் இங்கும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். நீங்களே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், சொத்து சண்டை. சரி, அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானமாய் போனாலும் கூட அந்த அண்ணன் தம்பிக்கு வாய்ச்ச பெண்கள் மிகுந்த சண்டைகளை மூட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும், சொத்துக்கு அதிபதிகளாக நீங்கள் இருந்தாலும், அந்த சொத்தை நீங்கள் வாரிக்கொண்டு போவதில்லை, அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு போவதில்லை, அதை அப்படியே விட்டு விட்டு போவீர்கள். இன்னும் பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், சமபூமியில நம்ம இருக்கிறோம். சரி, மலை பிரதேசங்கள்லாம் இருக்கிறார்கள்ல, மலை நாட்டுகளில் வாழ்கிறார்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்த கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பகுதியில் போன வருஷத்தில் மழையினால் என்ன செய்யப்பட்டது? சரிஞ்சு போய்விட்டது. அதே இன்னொரு மாநிலத்திலையும் கூட அப்படியே சரிந்து அந்த மலையில் கட்டப்பட்ட அந்த ஊட்டி போன்ற இடங்களிலெல்லாம் கட்டப்பட்டால் அது சரியும் போது அப்படியே போய்விடும். இடத்தை தேடி பார்த்தால் காணாமல் போய்விடும். இடம் எங்கே? ஆனால் அதற்குத்தானே நீங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கொஞ்சம் இடத்தை நீ விட்டுவிடு, உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனே நீ விட்டுவிடு என்று சொல்லுகிறாரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே போய்விட்டது?
உங்கள் செவிகளில் வரவில்லையா? அல்லது உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு போதிக்கவில்லையா? அல்லது இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கப்படவில்லையா? அல்லது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கடினமாய் இருக்கிறதோ? இப்பொழுது கடினமாய் இருந்தால் தேவனுடைய வருகைக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? மணிப்பூர் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அங்க மாத்திரமல்ல, இதோ சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடுகளிலும் நகரங்களிலும் இப்படிப்பட்ட அவல நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் எப்படி போக்கை உண்டாக்கி சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. பிரியமான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கணும்னா, அல்லது சமாதானத்தின் தேவனை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், நாம் சமாதானமாக வாழ வேண்டும், சமாதானத்தை பின்பற்ற வேண்டும், சமாதானமான காரியங்களை கூற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், சமாதானத்தை கூறுங்கள். அல்லேலூயா. அது பல கோடியாக இருக்கட்டும், பல லட்சங்களாக இருக்கட்டும், இயேசுவுக்காக விட்டு விடுங்கள். இயேசுவுக்காக, இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேளுங்கள். அப்பா, இந்த காரியம் எனக்கு, என் சகோதரனுக்கும் அல்லது எனக்கும் என்னுடைய பகையாளிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராய். இன்னைக்கு தான் நம்ம ஜெபிக்கிறது இல்லையே. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணும்போது சில குடும்பத்தை, சில சகோதரனை, சில சகோதரியை ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு காண்பிப்பார். நீ போய் உன்னுடைய ஊழியத்தை இவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளு, உன் தேவைகளை இவர்களிடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது போய் அந்த ஊழியக்காரரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது அல்லவா? இவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போய் அந்த நபர்களிடத்துல அல்லது அந்த குடும்பத்தில் போய் சொல்லும்போது, கர்த்தரின் இடத்துல இப்படி சொன்னார், இப்படி செய்தார், இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அல்லது உங்களை காண்பித்திருக்கிறார் என்று சொல்லும்போது இருதயம் கடினப்பட்டிருக்கும். இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். முகநாடி வேறுபட்டதாக, கையினுடைய முகநாடி வேறுபட்டது போல அவர்களுடைய முகநாடி வேறுபடுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்வருக வராத கிறிஸ்தவர்களே, உங்கள் காதுகளை பொத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, கரங்களை முடக்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது எத்தனை அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் தானே ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் தான் ஜெபிப்பதற்கு மனம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி புறந்தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் உங்களிடத்தில் தேடி தன்னுடைய ஊழியத்தின் தேவைகளை, காரியங்களை பகிர்ந்து கொள்வது எத்தனை அதிகமாக செய்ய வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு, பெண்ணுக்கு நீங்க வந்து திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று நடக்க வேண்டும். உங்களுடைய அதாவது பகைமைக்காக உங்களுடைய செல்வத்தை பார்ப்பது, என்னை பார், என் அழகை பார் என்பது சொல்வதற்கு அல்ல. பிரியமானவர்களே, என்னுடைய மகனுடைய திருமணத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதா? தேவன் பிரியப்படுகிறாரா? நான் இவ்வளவு செலவு செய்கிறேனே, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் பணத்தை ஊழியத்துக்கு கொடுங்கள், கொஞ்சம் பணத்தை ஊழியத்தை செய்யுங்கள், கொஞ்சம் பணத்தை கொண்ட ஊழியக்காரர்களை தாங்குங்கள் என்று சொல்லும்போது மனமே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவங்க அள்ளி அள்ளி வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலை போலவோ உங்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்க வேண்டும் ஊழியர்கள். ஆனால் நீங்கள் அந்த ஊழியத்தையும் ஊழியக்கார குடும்பங்களையும் நீங்கள் என்ன செய்கிறதில்லை, தாங்குகிறது இல்லை. சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேடி ஏழைகள் போவார்கள். அல்லேலூயா. ஏழைகள் நாடி வருவார்கள். அவர்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அம்மா, என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த ஏழை எவ்வளவு கண்ணீர் வடித்து போவார்கள், அந்த ஊழியக்காரர் எவ்வளவு மனவேதனையாய் இருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இங்க வேதத்தை பார்க்கும்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தின் தேவன், சமாதானக்காரர், சமாதான பிரபு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். ஒரு முறை எனக்கு லெட்டர் வந்தது.
நான் சிங்கப்பூர் தேசத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 3 வருடம் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் கடிதம் எழுதினார். நான் சொல்வது 20 வருடங்களுக்கு முன்பதாக கடிதம் எழுதினார். கடிதம் எழுதும்போது ஆகாயத்து என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு அந்த வசனம் எழுதியிருந்தாங்க. அடுத்து ஆகாயத்து பறவைகளை பாரு, அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை என்று சொல்லி சொன்னார், எழுதியிருந்தார்கள். இதை வாசித்த உடனே எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டானது. என்ன வருத்தம் உண்டானதுன்னா, என் கிருபை போதுங்கிறாரு. அப்பா யாருக்கு? அப்போ நான் எல்லாம் ரொம்ப சிறு வயது பிள்ளையாக இருந்தேன். இளம் வயது வாலிப பெண்ணாக நான் இருந்தேன். எனக்கு அது விளங்கி கொள்ள எனக்கு அது காரியம் எனக்கு தெரியவில்லை. மாறாக நான் மிகவும் அது வருத்தத்தோட வேதனையோடு அந்த லெட்டரை அந்த கடிதத்தை நான் வைத்தேன். அப்பொழுது நான் வாசித்து வைத்த பிறகு நான் ஆண்டவரிடத்தில் கூறினேன், அப்பா யாருக்குப்பா உங்க கிருபை தேவை? ஒரு மனுஷனுக்கு வீடு தேவை, காரு தேவை, நல்ல ஒரு திருமணம் பிள்ளைகள் தேவை, அடுத்து ஊழியங்கள் தேவை. இப்போ ஊழியம் செய்யாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை தேவை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என் கிருபை உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எனக்கு வேதனையாக இருந்துச்சு. இது அடுத்த வசனம், ஆகாயத்து பறவைகளை பார், அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், அப்பா எங்கேயாச்சும் காக்காவுக்கு பறவைகளுக்கு புறாக்களுக்கு காது குத்து இருந்துச்சா, கல்யாணம் இருந்துச்சா, பிறந்த நாள் இருந்துச்சா, அது எங்கெங்கெல்லாம் போய் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போய் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது பறக்கிற ஒரு காரியத்தாகவே வச்சிருக்கிறீங்க. மனுஷனுக்கு அப்படி இல்லையேப்பா. மனிதனுக்கு திருமணம் உண்டு, பல்வேறுபட்ட பொறுப்புகள் உண்டு, பிறந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் செலவுகள் வேண்டும், வேலை வேண்டும், பண தேவைகள் வேண்டும், பொருளாதார தேவை வேண்டும், மனமகிழ்ச்சி வேண்டும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். சில வேளையில் ஆண்டவர் உடனே பேச மாட்டார். என்னுடைய அனுபவத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 28 வருடங்களாக 29 வருடங்கள் ஆகிறது. என்னுடைய 29 வருடங்களில் நான் ஆண்டவரிடத்தில் நேரடியாக பேசினவள் உண்டு. அவருடைய வார்த்தை எனக்கு பிரதட்சியமாக கிடைத்தது உண்டு. நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது 5 முறை வேதத்தை நான் 2 வருடத்திற்குள்ளாக நான் 5 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோட ஒரு சிநேகிதனை போல பேசியது உண்டு. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நீ புறப்பட்டு இந்தியாவுக்கு போய் என் ஊழியத்தை செய்ய வா என்று சொல்லி அவர் அறைகூவல் கொடுக்கும்போது உடனே என்னுடைய வேலையை நான் விட்டுவிட்டு நான் இந்தியா தேசத்திற்கு வந்தேன். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய கிருபையின்படி எனக்கு பல காரியங்களை சொன்னார். 2017 கூட ஒரு கஜா புயல் ஒன்று வந்தது. அல்லேலூயா. அந்த புயலை பற்றி கூட ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். அல்லேலூயா. அந்த புயலை பற்றி என்னிடத்தில் 4 காரியத்தை குறித்து அவர் பேசினார். அல்லேலூயா. உபத்திரம் வரும், அல்லேலூயா. அதன் மூலமாக கொள்ளை நோய் வரும், அதன் மூலமாக பொருள் சேதங்கள். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எப்படி ஆண்டவரே? அப்பொழுது அந்த ஜெபத்தில் எனக்கு ஒரு காரியம் நினைவு வருகிறது. ஆபிரகாமை போல நான் மன்றாடுகிறேன், நான் போராடுகிறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே தாங்க மனிதர்களால் முடியாதே, எங்களால் முடியாதே என்று சொன்னேன். உன் ஜெபத்தை கேட்டேன், ஆனால் ஒரு பகுதி நிச்சயமாய் அழியும் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இப்படிப்பட்ட பகுதிகளில் அந்த கஜா புயல் வந்து மிகவும் பொருள் சேதங்கள் ஆனது. அதிலிருந்து மீட்டு வர இப்பொழுது நீங்கள் போய் பாருங்க, பெரும் பெரும் மரங்கள் இல்லை அந்த பகுதியிலெல்லாம். என்ன இல்லை, பெரும் பெரும் மரங்கள், பழமை வாய்ந்த மரங்கள் இல்லை, வெறும் மொட்டையா இருப்பது போல. இப்பொழுதுதான் சில கன்றுகளை வைத்து மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்னோட பேசியது உண்டு. என் திருமணத்தை குறித்து என்னோட பேசியது உண்டு. ஆண்டவர் என் பிள்ளைகளை குறித்து பேசியது உண்டு. என்னோட ஆண்டவர் பேசினார். என் 2வது மகனை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாத போதும் ஆண்டவர் 2வது மகனை கொடுத்தார். அதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? நார்மல் டெலிவரியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி பல்வேறுபட்ட வார்த்தைகளை கொடுத்து, அதாவது பிரதட்சயமாய் ஆண்டவர் என்னோடு பேசியது உண்டு. இப்போ பார்க்கும்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் பிறரோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும், அல்லது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும், அல்லது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரலோக
ராஜ்யம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தை செய்ய வேண்டும். நாம் சமாதானத்தை செய்யும்போது சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.